ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அதே தான், என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தடுமாற்றமாக இருக்கும்போது ஒரு ஆந்திராலேருந்து ஒரு டிஷ்ஷு. இது வந்து நம்மளோட சாம்பார் ரத்த குழம்புக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் டிஷ்ஷு. நான் காம்போ டிஷ்ஷாக பண்ணுறேன். பீன்ஸை வச்சு ஒரு பொரியல். அந்த பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பொரியலே நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடலாம், சாத்திர கலந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அந்த பொரியல் இருக்கும். இன்னொன்று வந்து டொமேட்டோ பப்பு. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு டொமேட்டோ பப்பு பண்ணியிருக்கோம். அந்த டொமேட்டோ பப்பு வேறு, இந்த டொமேட்டோ பப்பு வேறு. இது வந்து ஆந்திராவில் கல்யாணங்களில் செய்யக்கூடிய வெட்டிங் ஸ்பெஷல். கல்யாணத்தில் வந்து அவங்க பரிமாறக்கூடிய ஒரு டொமேட்டோ பருப்பு அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த டொமேட்டோ பப்பு செய்கிறதுக்காக 1 hour பிஃபோர் எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, ரெண்டையுமே கிட்டத்தட்ட நான் 1 hour நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு இதை வந்து ஒரு குக்கருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற டிஷ்ஷு வந்து ஒரு 6லேருந்து 8 பேருக்கு சர்வ் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும்போது உங்கள் குவான்டிட்டிக்கு தேவையான ஏதாவது வரும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் குறைச்சி கூட்டி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே கடலைப்பருப்பு தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் பருப்பு மட்டும் சேர்க்கணும். இந்த கடலைப்பருப்பு வந்து இதுக்கு வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், ஒரு ஸ்பெஷல் வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கடலைப்பருப்பு. லாஸ்ட் டைம் நம்ம டொமேட்டோ பருப்பு பண்ணும்போது வெறும் அது துவரம்பருப்பு மட்டும்தான். இது வந்து கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டு செய்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த பருப்பில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, சின்னதாக இருக்கிறதுல ஒரு 2 டீஸ்பூன் நெய், இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி, இந்த குக்கரை மூடி ஒரு 3 சவுண்ட் விட்டுருங்க, போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வைக்கிறேன். இந்த குக்கர் ஒரு 3 விசில் வரட்டும், நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பரம்பில் இந்த ஒரு கடாய் வைக்கிறேன். நான் சொன்ன பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன், சின்னதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மல் நம்மளோட கடலை எண்ணெய் கிட்ட நான் ஃபைனாக சாப் பண்ண ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் வச்சுருக்கேன், 2 வெங்காயம். முதல்ல வெங்காயத்தை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் ஒரு நல்லா 2 to 3 minutes வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்ட வெங்காயம் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. நான் வந்து இப்போ தக்காளி சேர்க்குறேன். சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி சேர்த்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சமாக அந்த காரப்பொடி கருகாமல் இருக்கிறது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தண்ணி. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இது வந்து நான் ஒரு ஃபைன் பியூரியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம் வதக்கின அதே கடாயை வச்சு நான் கடாயை ஆன் பண்ணுறேன். கடாய் சுட்டோன்னே நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பிஞ்ச் ஜீரகம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். என் கையில் 250 கிராம்ஸ் பீன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். தண்ணியை ஃபுல்லாக இருத்து இதில் சேர்த்து ஒரு மூடி போட்டு இந்த பீன்ஸை குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி இந்த நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்ச மிக்சியிலேயே ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி, ஒரு சிறு துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, சின்ன டீஸ்பூன். இந்த மிளகு வேணுன்றவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக பெப்பர் ஃப்ரை தான். பெப்பர் இன்னும் கூட சேர்த்துக்கணும் ஆசைப்பட்றாங்க, சேர்த்துக்கலாம். இதையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி இதையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க.
கொத்தமல்லி, நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், ஒரு சிறு துண்டு இஞ்சி. இதே மாதிரி இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பீன்ஸை வந்து நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்காமல் இந்த மாதிரி வதக்கி பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு தண்ணி மூடி போட்டு இந்த பீன்ஸ் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அலோவ் பண்ணு. இந்த பக்கம் பீன்ஸ் வெந்துருக்கு. நான் இந்த தால் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம தால் வந்து குக்கர் வந்து 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். தால் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி எடுத்து கலரிட்டு மேலே கீழே கலரிட்டு விட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். முட்டை எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஃபைனாக சாப் பண்ண ஒரு 2 வெங்காயம் வச்சுருக்கேன். ஃப்ளேமை ஸ்லோ ஆக்கிடுங்க, மீடியமில் கொண்டு வந்துடுங்க. நம்மளோட பீன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்தெடுத்து. ஸோ நம்ம இந்த அரைச்ச வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி அதை சேர்த்துறோம். அது கூடவே இந்த கொத்தமல்லி, இஞ்சி, மிளகு அதையும் சேர்த்துறேன். நம்ம போட்ட வெங்காயம் 2 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு 4 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயை சேர்த்துறேன். 1 டீஸ்பூன் காரத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இதை நல்லா கலக்கிறேன். நம்ம இந்த தாலுக்கு போட்ட வெங்காயம், பச்சை மிளகா, காரப்பொடி நல்லா 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டு, இப்போ நான் வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதாவது ஒரு தக்காளி 4 கட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியை இதில் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், எங்கிட்டக்க நான் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் வச்சுருக்கேன். இதுதான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த சாம்பார் பொடியும் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழசலாக வெந்து வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு இந்த தக்காளியை நல்லா சாஃப்டாக குக் பண்ணுங்க. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணுங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கரைச்ச புளி சேர்த்துக்கிறேன். இது மேபி ஒரு 15 to 20 கிராம்ஸ் நீர்க்க தான் சேர்த்துருக்கேன். புளிசாரியும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இங்கே நம்மளோட பீன்ஸ் பொரியல் தயாராகிடுது. இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே சாத்தில் கலந்து சாப்பிட்லாம். நம்ம இப்போ பண்ணக்கூடிய பப்பு கூடலாம், ஆந்திரா பருப்பு கூடலாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது ஈவன் சப்பாத்திஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். நம்மளோட பீன்ஸ் பொரியல் தயார். பீன்ஸ் பெப்பர், மிளகு காரம் தயார். ஒரு அட்டகாசமான ரெசிபி, ஆனால் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நான் வந்து பீன்ஸ் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட பீன்ஸ் பொரியல் தயார். இப்போ இந்த பருப்புக்காக நம்ம வேக வச்ச பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு மேஷர் எடுத்து இப்படி மேஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. தக்காளி இந்த புளி தண்ணிலாம் விட்டு பச்சை வாசனை போயிடுத்து. இந்த ஸ்டேஜில் நான் அந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி விட்ருங்க.
இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கங்க. எங்கிட்ட கெட்டி பெருங்காய தண்ணி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் குக்கர் ஆரம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு இது ஒரு கொதி வர அலோவ் பண்ணு. இப்போ நம்ம பருப்பு நல்ல ஒரு கொதி வந்துடுது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பருப்புக்கு ஒரு தாளிப்பு. அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. அது கூடவே ஒரு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3 டீஸ்பூன் நெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்செடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சின்னதாக 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வெந்தெடுத்துனா வறுபட்டு எடுத்தனா நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். இந்த தாலில் சேர்த்துட்டு முடியும் தரக்காரி 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். நம்மளோட வெட்டிங் ஸ்டைல் ஆந்திரா டொமேட்டோ பப்பு தயார். அதே மாதிரி நம்மளோட பீன்ஸ் பெப்பர் ஃப்ரை அதுவும் தயார். நம்ம ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு வெட்டிங் ஸ்டைல் டொமேட்டோ பப்பும் ஒரு பீன்ஸ் பெப்பர் பொரியலும் செஞ்சுருக்கோம். ரெண்டுமே ஒரு நல்ல டெட்லி காம்பினேஷன் டிஷ்ஷு. இந்த பீன்ஸ் பொரியல் வந்து நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். டால் வந்து சொல்லவே வேண்டாம், ரைஸ் கூட அவ்வளோ காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த பீன்ஸ் கூட நீங்கள் பாயில்டு ரைஸில் நல்லா கொதிக்கிற சாத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த பீன்ஸ் பொரியல் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சதே எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.